வணக்கம் நேர்களே, நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னா இப்ப அம்சாவளையில இருக்கிற சீதாவாக்கின்னு சொல்ற இடத்துல நிக்கிறேன். இங்க என்ன ஸ்பெஷல்னு சொன்னா இங்க வந்து அதாவது நீர்ல வந்து குளிக்கிறது, நீச்சல் தடாகங்கள்ல குளிக்கிறது, அது தொடர்பான விளையாட்டுகள்ல ஈடுபடுற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் வந்து இடமாக வந்து இந்த சீதாவாக்க அவிசாவளையில இருக்கிற இந்த இடம் காணப்படுது. இது வந்து சொல்றது சொல்றோம். குறிப்பாக வந்து ஸ்ரீலங்காவில வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் என்று சொன்னா இந்த இடம் தான். இப்ப அந்த இடத்துக்கு நாங்க போறோம். இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன அம்சங்கள் இருக்குது, எப்படி இந்த இடத்த வந்து எல்லாருமே என்ஜாய் பண்றாங்கிறத வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். தொடர்ந்து என்னோட பயணம் செய்யுங்கள். நான் இங்க இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து அப்படியே உங்களுக்கு நான் படமா எடுத்து காட்டுவேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான காட்சிகள் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி. வாங்க போகலாம். இதுதான் சொல்றது அந்த இடம். நீங்க அந்த இடத்த வந்து போட்ல பார்த்துருப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு அழகான ஒரு இடமாக வந்து இந்த இடம் காணப்படும். பாருங்க, போயிருக்கலாம். பக்கத்துல மூங்கில் மரம் ஒன்று இருக்குது. அதை பார்க்கவே ஒரு அழகா இருக்குது. எவ்வளவு அழகா அதை பராமரித்து இருக்காங்கன்னு பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இது பழைய காலத்துல பாவன் ஒன்றும் இங்க இருக்குது போல இருக்குது. இங்கதான் போக போறோம். இங்க நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் போகணும், சும்மா போகலாது. வெல்கம் போட்டிருக்காங்க. இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல பெயரை போட்டிருக்காங்க இவ்வளோ அழகாண்டு. இந்த பில்டிங்கை பாருங்க, இதுதான் சாப்பாட்டு இடம். இங்கே பாருங்க, எல்லாமே மர வேலைப்பாடுகளாக தான் காணப்படுது. என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. இருக்கிற சேரை எல்லாம் பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி, எல்லாம் மரத்தின் வேர்கள் தண்டுகளில் வந்து செய்திருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த அழகை என்னன்னு சொல்ல இல்லாம இருக்கு. அப்படி ஒரு பாருங்க, இவ்வளவு பேர் விளையாடி கொண்டெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி. பக்கத்துல நீர் தடாகங்கள் எல்லாம் இருக்கு குளிக்கிறதுக்கு. இவ்வளவு அழகான இடமா இருக்கிறது பாருங்க. இல்லை அந்த இடத்தை பாதுகாக்கிறார்கள் தான் இவ்வளவு இருக்கிற இடங்கள். உண்மையாகவே மிக அழகான இடம் பாருங்க. இவ்வளவு பேர் விளையாடிக்கிறாங்க. இது சுற்றுலா பயணிகள் பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இந்த இடத்துல விளையாடி கொண்டிருக்குது. அவ்வளோ அழகாக இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்க, அங்கங்கே பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க இடையில. அழகான பூக்கள் எல்லாமே இங்க இருக்குது. எப்படி இந்த இடத்த வந்து பராமரிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பப்ஜியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இதில் போகிறத பார்க்க நினைக்கிறாங்க, எல்லாருமே ஃபன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நல்ல இடம், எப்படி அமைதியாக அழகான இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நாங்கள் சாப்பிடலாம், எங்களோட பொழுதுபோக்கெல்லாம் கழிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஒவ்வொரு திசையில் இருக்குது பாருங்க. இங்கால போனாலும் நாங்கள் குளிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஒரு இடங்களாக வந்து காணப்படுது. இதெல்லாம் குளிச்சு கொண்டிருக்கணும். இது உடுப்பு வேண்டனா இந்த கடையில் வேண்டலாம். பாபிக்கு எல்லாம் செய்கிறாங்க. இந்த பாருங்க, இப்போ நாங்கள் வந்த இடம் இந்த பாயல் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதால தான் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக இருக்குது. நான் இப்போ போய் உடுப்பெல்லாம் மாற்றி போட்டு குளிக்கிறதுக்கு தயாரான நிலையில் தான் போய் கொண்டிருக்கிறேன். அங்கே நீச்சல் தடாகம் எல்லாம் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான ஒரு குளியல் முறை. போக போக உங்களுக்கு அந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். அப்படி இறங்கி போகணும் கீழே. இப்போ பாருங்கள், மேலையெல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இறங்கி போகணும் கீழே. சின்ன பிள்ளைகளுக்குன்னு சொல்லி பிரிமான இடங்கள் இருக்குது. நல்ல இயற்கை காட்சி. ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்றதை வந்து நான் இன்றைக்கு தான் இதை நான் பார்த்துருக்குறேன்.
அப்படி ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது. உண்மையாகவே பார்ப்பதற்கு எங்களோட நாடு இப்படி ஒரு அழகான நாடு, இப்படியான இடங்கள் எல்லாம் இருக்கான்றது இன்றைக்கு தான் தெரியும். உண்மையாகவே நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்க வந்து இந்த அழகை ரசித்து எங்களுடைய நாட்டின் பெருமையையும் அழகையும் அதனுடைய நுட்பங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு இடம் தான் இது. நாங்கள் வந்த பாதையெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையே பாருங்க ஒரு அழகான தாவரங்கள் எல்லாம் இருக்கு. அழகை தரக்கூடிய வகையில் வந்து மிக இயற்கையான முறையிலே இது அமைந்திருக்கு இந்த இடம். அந்த இயற்கையான இடத்தை வந்து அவங்க ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து தங்களுடைய பொழுதுகளை போக்குவதற்காகவும் நீராடி மகிழ்வதற்காகவும் வந்து இந்த இடத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்படியே போய் நேராக போய் மற்ற ரோட்டில் திரும்பி வருவோம். இந்த ரோட்டில் திரும்பி வருவோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வார வழியில் என்ன இருக்குன்னு சொல்லி இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளே கிரவுண்ட் எல்லாம் இருக்குது. நாங்கள் இந்த பக்கம் போனால் ப்ளே கிரவுண்டுக்கு போகலாம். பாருங்கள் இப்படி இயற்கையான முறையில் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ இந்த பக்கம் தான் போக போகிறோம். அதாவது நாங்கள் போகிற பக்கம் எதுன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இந்த பகுதிக்கு தான் நாங்கள் போக போகிறோம். ரைட், நாங்கள் போகிறோம் இங்கால. ரைட், வாங்க நாங்கள போவோம். ரைட், நாங்கள் கிட்ட போயிட்டோம்னு நினைக்கிறோம். கிட்ட வந்துட்டோம். இப்போ அபிசாவளையில் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறைய இடங்களை காட்டியிருந்தேன். நான் அந்த வகையில் வந்து இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இடமாக வந்து இதுக்கு என்ன பேர் என்ன இது என்ன சிஸ்டம், இதில் என்ன இந்த மீன் வந்து ஏன் இப்படி இந்த சிஸ்டம் இருக்குது? அதாவது இப்போ என்னன்னு சொன்னால் நான் அவையில கேட்ட முறைக்கு அமையில வந்து இந்த மீன்கள் வந்துங்கிற கால்களில் கடிக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட நாளைக்கு இது ஒரு மருத்துவ சிஸ்டமாக வந்து காணப்படுது. இப்போ கழிவு ரத்தங்களாக இருக்கலாம், தோலில் இருக்கிற அந்த தேவையில்லாத பாகங்கள், அதாவது பாகம்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த கழிவுகளை வந்து மீன்கள் கடிச்சு சாப்பிட்றதால வந்து இது ஒரு மருத்துவ குணமாக, ஒரு மருத்துவ மெதட்டாக வந்து காணப்படுது. அதுதான் இந்த மெதட். இதுல இருக்கிற அந்த அண்ணன் காலை வந்து இப்படி அந்த மீன்கள் வந்து கடிக்குதுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு அழகான ஒரு இடம் என்று சொன்னா இந்த இடம். அதுல இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அபிசாவளையில சீதாவாக்கண்ட இடத்துல தான் இது இருக்குது. ரைட் அண்ணா, உங்களோட அனுபவம், இந்த மீன் வந்து உங்களோட காலை கடிக்கும், உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீனுக்கு கூசினா இந்த பாருங்க, நான் இந்த காலை வச்சிருக்கிறேன். ஓகே, நாங்கள் இந்த மீன் மருத்துவத்தை பற்றி ஒரு பார்த்தனாங்க. இப்போ நாங்கள் மற்ற இடங்களை பற்றி பார்த்து கொண்டு போவோம், என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி. இது நீங்கள் பாபிக்கு போடுறாங்க போல. விளையாட்டு ஒரு கேம்ஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் போகிற இடம் இதுன்னு சொன்னால் கரம்போட்டோ ஏதோ விளையாடி கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. அம்மா சரி, என்ன விளையாடுங்க, என்ன விளையாடு? இதுதான் டொங்கரை புக். சரியா? இதால தடுக்கணும், இதால தான் தடுக்கணும், இதால தான் கோல் போடணும். சரியா? எங்களோட பிரதர் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார். பாப்பா அவர் எப்படி விளையாடி கொண்டிருக்கிறான்னு சொல்லுங்க.
அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விளையாட்டு இடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெட்பால் பாஸ்கெட் பால் விளையாடுற இடம் இருக்குது. அதை விட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி வாங்க பார்ப்போம். இது வந்து பொழுதுபோக்கறை உண்டு காணப்படுது. வாவ், செம்மையாக இருக்கு இந்த இடம். இவ்வளோ அழகான இடம். என்ன எழுதி போட்டிருக்காங்க? இங்கே வந்து பெண்களுக்கான ரூம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேஞ்சிங் ரூம் மட்டும் இங்கே போனால் பெண்கள் வந்து ஒரு மாத்திர இடம். இதில் குளிச்சு போட்டு ஆண்களுக்கு அங்காள பகுதியில் இருக்குது போல இருக்குது இடம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நிச்சயமாக வந்து இப்படியான இடங்களுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து ரசிக்கலாம், அனுபவிக்கலாம். அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியான தருணங்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து உண்மையாகவே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு இடம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்குரிய இடம் என்று ஒதுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, மிக அழகான இடம். பாவம் இதில் என்ன இருக்குன்னு வாங்கி பார்ப்போம். வாவ், இப்படி அங்கால ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அங்கே விளையாடி கொண்டுக்கிறாங்க. விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, கிட்ஸு கொண்டு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அப்போ இது வந்து சின்னாக்கள் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து குளிக்கக்கூடிய மாதிரி அமைத்திருக்கிறாங்க. என்னடா பலாப்பழம், எங்கட ஊரில் இப்படி தான் நிறைய பலாப்பழங்கள் எல்லாம் கிடக்கும். பாருங்க இப்படி எல்லாம் கட்டிச்சு கீழே கிடக்குன்னு சொல்லி நாங்களாம் விட்டே வைக்க மாட்டோம். வேணே பலாப்பழம் இப்படி சாப்பிடும். இங்கே பாருங்க எல்லாம் பிஞ்சு சும்மா கொட்டுது. இங்கே பலாப்பழம் பழுத்து முகத்தில் ஊற்றுக. என்னது ஒரு பெரிய இடமாப்பா, நம்பவே முடியாமல் இருக்குது. பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. வாவ், எப்படி அழகான ஒரு அல்லி பூ வந்து பாருங்க. ஒரு அழகாக இருக்குன்னு சின்ன பூ. உங்களோட ஊர்லாம் நிறைய குளங்களில் பூத்தி இருக்குன்னு பாருங்க. இது எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க. சப்பா அப்படியே பார்த்துட்டோம். இது என்ன முள்ளம்பன்றி கூட ஒன்று இருக்குது. இங்கே என்ன முயலும் முள்ளம்பன்றி மொண்டா இருக்குது. இங்கே பாருங்க, இதான் அந்த முள்ளம்பன்றின்னு சொல்றது. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. மனசு தான் குத்து மாக்களுக்கு. நாளைக்கு அந்த முள்ள சுளிப்பினா முகத்துல குத்து மாதிரி. வீட்டுக்குள்ள தான் இருக்கு. ஹாய் ஹாய், முயல் தனியா இருக்கிறாங்க. வாவ், எங்கேயால போகும். இந்த உடுப்பு மாத்திட்டாங்க. இப்படியே போனால் இங்கால வேறு இடம் இருக்குது. அதுவும் விளையாடுற இடம் தான். அது பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி. இங்கால பார்ப்போம். அங்கே போய் என்னென்ன விஷயங்கள் இன்னும் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வீடியோவில். மோட்டர் பைக் ரேஸ். இப்படி பார்த்தீங்கன்னா மோட்டர் பைக் உண்டு. இது நினைக்கிறேன் இங்கே வேலை செய்கிறாக்கள் போய் வரக்கூடிய இடம். இந்த இடங்களை பராமரிக்கிறவர்கள் வந்து இந்த இதாக தான் போய் வருவாங்க. இங்கே பாருங்க, பூரா வந்து ஏதோ செய்து கொண்டு இருக்கிறாங்களே. இன்னும் ரைட் 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 அங்கேயும் ஏதோ ஒரு கேம் ஒன்று விளையாண்டு நினைக்கிறாங்க. சரி, இப்போ என்னதான் நடக்குதுன்னு உங்களை போய் பார்ப்போம். ஸோ அங்கே இப்போ போக இல்லாத போல இருக்குது. நிறைய பேர் இருக்கேன். இப்போ நான் இங்கடியாக வந்தால் தான் போகலாம். பார்ப்போம், இங்கடியாக கூட்டி கொண்டு போய் பார்ப்போம் என்ன விஷயங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லி. அவ்வளோவான தாவரங்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து இலங்கையின் உண்மையாக மத்திய மலைநாட்டில் இருந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியில் தான் இந்த இடம் காணப்படுகிறது. அவிசாவளை சீதாவாக்கு என்று சொல்கிற இடம் தான் இந்த இடம். நிச்சயமாக சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் உறவினர்களை கூட்டிக் கொண்டு இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம்.
தொடர்ந்து இன்னும் பல வீடியோக்களை நான் இந்த இடத்துல காட்ட இருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. பார்ப்போம் அங்கால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தானே மீன் மருத்துவம் நடக்கிற இடம் என்று சொல்லி பாருங்க, அதெல்லாம் கூட பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த பிளே கிரவுண்டுக்கு தான் போக போகிறோம். பார்ப்போம் இங்கே என்னென்ன விளையாட்டுகள் நடக்குதுன்றதை பார்ப்போம் போய். அழகான நீர்வீழ்ச்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ அழகான இது. அவிசாவளையில் இப்படி ஒரு இடம் இருக்கான். குராங்கி எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், சூப்பர் 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 இடம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு திலக்சன். நன்றி நேர்களே.